லாவா A1 டிஸ்பிளே டேமேஜ்டு. ஃபஸ்ட்டு வந்து நோக்கியால மாதிரிலாம் இதில் டிஸ்பிளே வந்து நம்ம கையில் கழட்டி மாட்ட முடியாது. இதில் வந்து பிரிண்டிங் இருக்கும். ஸோ அந்த பிரிண்டிங்கை சேஃப்டியாக ரிலீஸ் பண்ணிவிட்டு திருப்பி புது டிஸ்பிளேவும் ஃபிட் பண்ணணும். இதுக்குள்ளே வந்து அந்த ஸ்ட்ரிப் இருக்கும். இதை ரிலீஸ் பண்ணிவிட்டு புது டிஸ்பிளே வச்சு சால்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே புது டிஸ்பிளே ஒர்க் ஆகுதான்றதையும் மெயினாக செக் பண்ணணும். நம்ம புதுசாக சர்வீஸ் பார்க்க பழகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்தோடனே வச்சு சால்டரிங் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த டிஸ்பிளே வந்து ரிட்டன் போகாது. ஸோ இதை நம்ம பிரிச்சுட்டு டிஸ்பிளே வச்சு செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இந்த சால்டரிங்கை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கன் யூஸ் பண்ணுவாங்க. கன் யூஸ் பண்ணுறது ஒரு தவறான செயல். என்னென்னா இதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா போர்டு ஃப்ளோப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் மைக்ரோ சால்டரிங் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா நார்மல் சால்டரிங், இந்த சால்டரிங் யூஸ் பண்ணணும். இந்த 2 சால்டரிங் தான் யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணணும். சப்போஸ் நம்ம ப்ளோயர் யூஸ் பண்ணி கழட்டுறதா இருந்தால் அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் ப்ளோயர் வச்சு நீங்கள் ரிலீஸ் பண்ணிக்கலாம். பழகிறவங்க யாராக இருந்தாலும் இந்த சால்டரிங் இல்லைனா அந்த மாதிரி எல்லோ கலர் சால்டரிங் வந்து யூஸ் பண்ணுங்கள். எந்த டேமேஜும் இல்லாமையே மைக்ரோ சால்டரிங்கை வச்சு நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும். ரொம்ப நேரம்லாம் அதுக்கு டைம் எடுக்காது. சால்டரிங் மட்டும் ஃபுல் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ புது டிஸ்பிளேவை இதில் சால்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே வச்சு செக் பண்ணணும். அதுதான் விஷயமே. எடுத்த உடனே சால்டரிங் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு டிஸ்பிளே வந்து கோடு இருக்கும், இல்லை அப்படின்னா ஒயிட் அடிக்கும். கஸ்டமர் ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்களும் ரிட்டன் போட முடியாது. வாங்கின இடத்துல நீங்கள் ரிட்டன் கொடுத்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க சால்டரிங் பண்ணதுனால. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து செக் பண்ணணும். இப்போ இந்த ஃபோனில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த டிஸ்பிளே வந்து சால்டரிங் பண்ணாமல் பிக்சர்ஸ் கரெக்டாக வருதா, டிஸ்பிளே நல்லா இருக்கான்றதை பார்க்கணும். பழைய டேமேஜ் ஆன டிஸ்பிளே இந்த இருக்குது. இப்போ புது டிஸ்பிளே இதில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ புது டிஸ்பிளே வச்சு ஆன் பண்ணி பார்க்குறோம் நம்ம. ஓகே, இப்போ நம்ம சால்டரிங் பண்ணாமல் டிஸ்பிளேவை ஆன் பண்ணிட்டோம். இதில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நம்ம சால்டரிங் பண்ணணும். இப்போ டிஸ்பிளே பக்காவாக இருக்குது. நம்ம ஃபிட்டிங் மட்டும் பண்ணுறது தான் வேலை. சால்டர் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் கன் யூஸ் பண்ணுவாங்க. டிஸ்பிளே ஒன்றும் இல்லாமல் போயிடும். மைக்ரோ சால்டரிங்லேயே நீங்கள் ரிலீஸ் பண்ணுற மாதிரியே மைக்ரோ சால்டரிங்லேயே நீங்கள் சால்டரிங்கும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு லாஸ்ட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் வச்சுட்டிங்கனாலே அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஸ்லிப்பில் ஒரு இழுவாக இழுத்துடலாம் நீங்கள். மொபைல் ரெடி ஆயிடுச்சு.